எழுப்பித்து கட்டுவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவங்க தேவனை விட்டு தூரமாக போன உடனே ஆலயமும் அலங்கமும் எல்லாம் இடிக்கப்பட்டு அவர்கள் 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருந்தாங்க. அவங்க இருந்தபோது அவங்க தேவனை நோக்கி மன்றாடி அழுதார்கள், மனம் திரும்பினார்கள். ஐயோ, நாங்கள் இப்படி செய்து விட்டோமே, எங்கள் ஜனங்கள் இப்படி பண்ணிவிட்டார்களே என்று தானியேல் ஜெபித்தார், நெகேமியா ஜெபித்தார், எஸ்ரா ஜெபித்தார், செருபாபேல் ஜெபித்தார், யோசுவா ஜெபித்தார். இப்படி அந்த சிறையிருப்பில் இருந்த அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள். நாங்கள்லாம் பாவம் செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த அந்நிய தேசத்தில் வந்து இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை கட்டுங்க ஆண்டவரே என்று அவங்க கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவங்க வாழ்க்கையை கட்ட ஆரம்பித்தார். நீங்கள் நேரம் எடுத்து நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படித்து பாருங்கள்.